அனைவருக்கும் வணக்கம். புத்தர் இணையவழி பயிற்சி மையத்திலிருந்து நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி, டெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, போலீஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்ன டாபிக்னா மென்சுரேஷன். ஸோ அந்த மென்சுரேஷன் டாபிக்ல இருந்து சில முக்கியமான புக் பேக் சம்ஸ் பார்க்க போறோம். ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த 10 ப்ராப்ளத்தை பார்க்குறோம். கொஸ்டின் போத் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நான் ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் எவாலுவேட் பண்ணுவேன். கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நான் இங்கிலீஷ்லயும் ரீட் பண்றேன். ஓகே, நம்ம ஒரு மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமான சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பாக்குறோம். A, B, C என்பன ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள். ஸோ அப்ப அந்த முக்கோணத்துடைய பக்க அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ABCன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மூணுமே என்னது, வெவ்வேறு அளவுகள். ஓகேவா? ஸோ அப்போ இது என்னன்னா சமபக்க முக்கோணம் கிடையாது. ஓகேவா? அசமபக்க முக்கோணம். ஸோ இது மாதிரி ஒரு அசமபக்க முக்கோணம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்க்கும்போது பரப்பளவுக்கான இது ரூட் ஆஃப் S × S - A, S - B, S - C. S அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, S அப்படிங்கிறது அந்த மூணு பக்கத்தையும் கூட்டி 2ஆல வகுக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், செமி பெரிமீட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இது என்ன பண்ணலாம், செமி பெரிமீட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். செமி மீட்டர்னா என்னது, அரை சுற்றளவு. ஓகேவா? அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னும் என்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன அப்படின்னா கனச்செவ்வகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லென்த் பிரெத் இருக்கும். அதே லென்த் பிரெத் ஹைட்டு அப்படிங்கிறது ஒரு 3 அளவுகள் வந்துச்சு அப்படின்னா அது கனசெவ்வகமா மாறிடும். அப்ப இந்த கனசெவ்வகத்தினுடைய மொத்த பரப்பளவு அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மொத்த பரப்பரப்புனா, இப்போ ஒரு செவ்வகம் இருக்குன்னா அதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். ஓகேவா? எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா 6 பக்கங்கள் இருக்கும். இந்த 6 பக்கங்களினுடைய பரப்பனுடைய கூடுதல் தான் என்னது, மொத்த பரப்பளவு. இந்த கனச்செவ்வகத்துல மேலே கீழே இருக்கக்கூடிய பரப்பை கழிச்சிட்டா மீதி கிடைக்கிறது பக்க பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய கனச்செவ்வகத்தினுடைய பக்க பரப்பு அதனுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா 2 × L + B × H. ஓகேவா? சரி, இப்போ இது கனச்செவ்வகத்தை பார்த்தோம். அதே இது கனசதுரம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ கனசதுரத்தினுடைய பக்க பரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4A² அப்படிங்கிறது பக்க பரப்பு. மொத்த பரப்பு அப்படிங்கிறது 6A². சொல்ற புரியுதுங்களா? இதேதான் போனா நான் சொன்ன மாதிரிதான். மொத்தம் 6 பக்கம் இருக்கும். 6 பக்கம், ஒரு பக்கத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா A². அப்ப 6 பக்கம் அப்படிங்கிறதால 6A² அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க. இதே மாதிரி பக்க பரப்பு மொத்தம் 6 பக்கம். அதுல 2 பக்கத்தை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ மீதி இருக்க 4 பக்கத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா 4A². இதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா V = length × breadth × height அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் பிரெத் ஹைட் அப்படிங்கிறத இதோடைய கன செவ்வகம். ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா. இது கன சதுரத்துடைய கன அளவு. ஓகேவா? கன சதுரத்துடைய கன அளவு. இதுவும் கன அளவுக்கான ஃபார்முலாஸ் தான். அதுக்கு ஃபார்முலா என்னது, V = A³ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாஸ். ஓகேவா? சரி, ஏன்னா ஒரு பக்கத்துடைய அளவுகள் A. ஸோ ஸ்கொயருங்கும் போது A² போடுவோம். இங்க கியூப் அப்படிங்கும் போது என்னது, A³ அப்படின்னு சொல்லி போட்டோம். சொல்ல புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது நம்ம நேரா போகலாம், ப்ராப்ளத்துக்கு போகலாம். நான் இங்கிலீஷ்ல கொஸ்டின் படிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ 7ஆவதுல இருக்கு, 6ஆவதுல, 9ஆவதுல, 8ஆவதுல, 10ஆவது எல்லாத்துலயுமே இந்த மென்சுரேஷன் டாபிக் இருக்கு. ஸோ இன்னைக்கு 9ஆவது டாபிக் பாக்குறோம், 9ஆவது வகுப்பை. ஸோ மற்ற இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல மற்ற எல்லா டாபிக்கும் எல்லா இதுவும் கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இந்த கொஸ்டின் நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. The semi perimeter of a triangle having sides 15 centimeter, 20 centimeter and 25 centimeter is அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, the semi perimeter of a triangle having. ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க இங்கிலீஷ் புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாறும், மற்ற நம்பர்ஸ் எதுவுமே மாறாது. ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இதுக்கான செமி பெரிமீட்டருக்கான ஃபார்முலா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ செமி பெரிமீட்டருக்கான ஃபார்முலா S = A + B + C/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது என்னதுன்னா A, இது B, இது என்னது C.
ஸோ அப்போ மூணுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கிறது அதனுடைய செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. ஸோ மூணுத்தையும் வந்து கூட்டுங்க. ஸோ 20 + 25 எவ்வளோனா 45, 50, 60 வருது. ஓகேவா? அப்போ 60 / 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து வருது. ஓகேவா? சரி, ரெண்டாவது இது வந்து பாருங்க. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. ஸோ இதுக்கான இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறேன். The sides of the triangle are 3 centimeter, 4 centimeter and 5 centimeter. Then the area is அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. ஸோ ஏரியா அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு அசம பக்க முக்கோணம் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து ஏரியா கண்டுபிடிக்கான ஃபார்முலா வந்து என்னது? ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேவா? இதுதான் வந்து இதுக்கான ஒரு அசம பக்க முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. எஸ் ஈக்குவல் நமக்கு என்னன்னு தெரியும். எஸ் ஈக்குவல் என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 அப்படிங்கிறதா இதனுடைய எஸ் உடைய மதிப்பு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் கூட்டுறேன். 3 + 4 + 5. ஸோ 12. 12 வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணேன். எனக்கு எஸ் ஓட மதிப்பு இங்க வந்து 6 கிடைக்குது. ஸோ இந்த ஏரியா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 6 - 3 நமக்கு வந்து 3 கிடைக்கும். இன்ட்டு 4, அப்போ வந்து 6 - 4 அப்போ 2 கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இது பாருங்க 5, அப்போ 6 - 5 1 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 36 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்னது? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத ஆன்சரா எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் மூணாவது சம் வந்து பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஒரு சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு. சமபக்க முக்கோணம் அப்படின்னா அந்த முக்கோணத்துல எல்லா பக்கங்களும் சமமா இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம். ஸோ இதனுடைய சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சுற்றளவுக்கான ஃபார்முலாஸ் அப்படிங்கும் போது 3a அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ 3a = 30. அப்போ a = நமக்கு என்ன கிடைக்குது? 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இவங்க ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்குரிய பரப்பளவுக்கான ஃபார்முலாஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலாஸ் இது வந்து சமபக்க முக்கோணம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்த ஃபார்முலா எடுத்துக்கூடாது. இது வந்து அசமபக்க முக்கோணத்துக்கு தான் அந்த ஃபார்முலாஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ சமபக்க முக்கோணத்து அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரூட் 3. ஓகேவா? ரூட் 3/4 a² அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த ரூட் 3/4 அதுல வந்து போடுறேன். அப்போ ரூட் 3/4 இன்ட்டு a² 12. அப்போ 12 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஸோ இது அடிச்சா 5, இது அடிச்சா 5. ஓகேவா? அப்போ 25 ரூட் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து 4th ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தினுடைய பக்க பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாங்க. ஸோ கனசதுரம், அப்ப கனசதுரத்துக்கு பரப்புக்கான ஃபார்முலா வந்து a² தெரியும். அப்ப பக்க பரப்பு அப்படிங்கிற 4 சைடு, அப்போ 4a². ஓகேவா? அப்போ 4a². ஏவோட மதிப்பு இங்க என்னது? a = 12. சொல்றது புரியுதுங்களா? அப்ப a = 12. அப்ப 4 இன்ட்டு 12 இன்ட்டு 12. நம்ம என்ன பண்ணுவோம் அவசரத்துல இந்த 12 மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆன்சர் வந்து 144 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே போட்டுருவோம். ஓகேவா? அது மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது. ஸோ அதனாலதான் அந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு ஃபர்ஸ்டே வச்சிருக்காங்க. நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுதான். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கதான் நமக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 576 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சொல்ற புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல வந்து இந்த கொஸ்டின் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா the lateral surface area of a cube of a side. ஓகேவா? the lateral surface area of a cube of side அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுல வந்து ஒரு இது வந்து. ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து போலாம் வாங்க. 5வது ப்ராப்ளம். ஓகே, 5வது ப்ராப்ளம் பாருங்க. ஒரு கனசதுரத்தினுடைய பக்க பரப்பு 600 சதுர சென்டிமீட்டர் எனில் அது மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல நமக்கு வந்து பக்க பரப்புக்கான ஃபார்முலா தெரியும், மொத்த பரப்புக்கான ஃபார்முலா தெரியும். சரி, இப்போ இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டின் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. If the lateral surface area of a cube is 600 centimeter square, then the total surface area is. ஓகேவா? இது lateral surface area. இங்கிலீஷ்ல வந்து இது வந்து என்ன பண்றாங்க? lateral surface area. So lateral surface area இதுக்கான ஃபார்முலா வந்து LSA, lateral surface area. இதுக்கான ஃபார்முலா வந்து 4a². So that is equal to எவ்வளவு? 600. நமக்கு தெரிய வேண்டியது என்ன ஆன்சர் தெரியணும்? 6a² அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஓகேவா?
ஸோ அப்ப என்ன பண்ணா இதை வந்து 4 ஆட்டி வகுத்து 6 ஆட்டி பெருகிட்டா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்ப 600 × 6 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி வந்து போடுறோம். ஸோ இதையும் அடிக்கலாம். இதையும் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன கிடைக்கும் 3 2. ஸோ இது அடிச்சா என்ன கிடைக்கும் 300 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது 900. ஓகேவா? ஸோ 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதோட மொத்த புறப்பரப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 6வது கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியம் நான் கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்க. The total surface area of a cuboid with the dimension 10 cm into 6 cm into 5 cm is 10 cm into 6 cm into 5 cm அளவுடைய ஒரு கனச்செவ்வக பெட்டியின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஒரு கனச்செவ்வக பெட்டியினுடைய மொத்த பரப்பு. ஸோ இது வந்து எல்னு நான் எடுத்துக்கிறேன், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 2 × LB plus BH plus HL. ஸோ எல்லாத்தையும் பெருக்குங்க. அப்போ 2 × LB 60. ஓகேவா? 60 பிளஸ் BH எவ்வளோ 30 பிளஸ் HL எவ்வளோ 50. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் பெருக்கிறேன். அப்போ 2 × அப்போ 60 30 90. இது வந்து 140. ஓகேவா? அப்போ 140. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் 280 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் 1 அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்ட். சரி, அது 7வது சம் பாருங்க. இரு கனச்சதுரங்களின் பக்க விகிதமானது 2:3 எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் என்ன, the ratio of the sides of the two cubes are 2:3, then the ratio of their surface area will be அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா A:B வச்சுக்கோங்க அதோடைய பக்க அளவுல. ஸோ இது வந்து என்ன சொல்லிருக்காங்க 2:3 அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய புறப்பரப்புகளுடைய விகிதம், புறப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா 4A² விகிதம் 2 கொடுத்துருக்கதால நம்ம என்ன பண்றோம் 4B² அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 4 இதையும் நம்ம வந்து அடிச்சிடலாம் இங்க டைரக்டாவே. அப்ப இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணா வர ஆன்சர் தான். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் 4:9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சரி, 8வது கொஸ்டின் பாருங்க. ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு 600 cm3, அதன் அடிப்பக்கம் 33 cm² எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இந்த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு V = இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் தட் இஸ் ஈக்குவல் டு 660 அப்படின்னு நமக்கு தெரியும். அடிப்பரப்பு. ஸோ அடிப்பரப்புல எப்பயுமே வந்து அடிப்பரப்பு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு செவ்வகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வகத்துடைய ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதுவோம். ஸோ அந்த அடிப்பரப்பு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப L × B தட் இஸ் ஈக்குவல் டு 33. பாருங்க அவங்க என்ன கேட்கறாங்க H கேட்கறாங்க. அப்ப இந்த L × B அப்படிங்கிறதா இந்த 33 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, நமக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அப்ப என்னன்னா 33 × H தட் இஸ் ஈக்குவல் டு 660. ஸோ இது அடிக்கலாம், அடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது 20 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஆப்ஷன் C-ல 20 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. the capacity of a water tank of a dimension 10 meter into 5 meter into 1.5 meter is. அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுடைய ஒரு நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ கொள்ளளவு வால்யூம் அப்படிங்கும் போது ஃபார்முலா வந்து என்ன எழுதுவோம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நான் பெருக்கி எழுதுறேன். ஸோ பெருக்கி எழுதும்போது இந்த டெசிமல் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 5 × 15 5 15 எத்தனை 75 அப்படின்னு கிடைக்கும். 75 என்னது மீட்டர் கியூப். ஓகேவா? சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் எல்லாமே லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 மீட்டர் கியூப்ல எத்தனை லிட்டர் வரும்னா 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது 75000 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. சரி, 10வது கொஸ்டின் பாருங்க. 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் அளவுடைய ஒரு சுவற்றை எழுப்ப அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நான் வந்து தமிழ்ல பார்த்துருக்கோம். இப்போ வந்து இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல பாருங்க. the number of bricks each measuring, ஓகேவா, each measuring 50 cm 30 cm 20 cm that will be required to build a wall whose dimension 5 meter 3 meter into 2 meter அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்கும் போது the volume of wall, ஓகேவா, சுவற்றின் divided by volume of 1 bricks, சரி அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஒரு சுவற்றினுடைய கன அளவு டிவைட் பை
ஒரு செங்கலுடைய கன அளவு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை செங்கல் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதோட அளவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த செங்கல் அந்த இது இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்றாங்க சென்டிமீட்டர்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 1 மீட்டர்ல மாத்தணும் இல்லைன்னா சென்டிமீட்டர்ல மாத்தணும். நான் சென்டிமீட்டர்ல மாத்திக்கிறேன். ஸோ மாத்தும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இது வந்து 500 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து என்னது 300 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து 200 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அங்க ஏற்கனவே நம்ம போட்டதுதான் சுவற்றின் கன அளவு. அப்போ சுவற்றினுடைய கன அளவு அப்படிங்கும் போது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதை வந்து நான் லென்த்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து பிரெத்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ லென்த் பிரெத் ஹைட்டு அப்போ 500 இன்ட்டு 300 இன்ட்டு 200 டிவைட் பை செங்கலுடைய ஒரு செங்கலுடைய இது அப்ப 50 இன்ட்டு 30 இன்ட்டு 20. ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் அடிக்கிறோம். இது வந்து 200. ஸோ இந்த 20க்கு இதை அடிச்சிடலாம், இந்த 30க்கு இதை அடிச்சிடலாம், இந்த 50க்கு இதை அடிச்சிடலாம். அப்ப இருக்கிறது 3 0. அப்ப ஆன்சர் வந்து என்னது 1000 அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ டு வாட்ச். மற்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 6வது 7வது 8வதுலாம் இருக்கு, அதுக்கப்புறம் 10வதுலாம் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய மற்ற புக் பேக் சம்மும் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு எவ்ரிவன்.